ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1130. இங்கு எல்லோரையும் வழிநடத்தும் சந்நியாசி ஆகிய பகவான் தன் தாய் சொல்லை தட்டாத தனையனாக வாழ்ந்து காட்டினார். கௌரங்கர் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஹரே கிருஷ்ணா என உச்சரித்த வண்ணம் கங்கைக்கரையின் ஓரமாக 3 பகல் 3 இரவாக பகவான் சைத்தன்யர் நடந்து சென்றார். விருந்தாவனத்திற்கு செல்லும் நோக்கில் மூழ்கியிருந்த அவர் தான் எங்கு இருக்கின்றோம் என, அது பகலா அல்லது இரவா என தெரிய கிடையாது. நித்யானந்த பிரபு, முகுந்தர் மற்றும் இன்னொரு பக்தரும் அவரை பின்தொடர்வதை உணரக் கிடையாது. அவர் அத்வைத ஆச்சாரியர் வசித்து வந்த நகரமான சாந்திப்பூரில் இருக்கும் கங்கைக்கு எதிரில் இருக்கும் கால்னாவை வந்து அடைந்தபோது பகவான் நித்யானந்தர் முகுந்தரிடம் கூறினார், அத்வைத ஆச்சாரின் இல்லத்திற்கு விரைந்து சென்று அவரை ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் வருகைக்கு தயாராகும்படி கூறுக என்றார் அவர். பின்பு பகவான் சைத்தன்யரை நித்யானந்தர் அணுகிய போது அவர் கேட்டார், நித்தாய், தாங்கள் எவ்வாறு இங்கு வந்தீர்கள்? நித்யானந்தர் பதில் உரைத்தார், நான் தங்களை முழு நேரமும் பின்தொடர்ந்து வந்து இருக்கிறேன் என்றார். பகவான் சைத்தன்யர் கேட்டார், தயவு செய்து விருந்தாவனம் எங்கு இருக்கிறது என எனக்கு காட்டவும் என்றார் அவர். இதுதான் விருந்தாவனம் என பதிலளித்தார் நித்யானந்தர். யமுனை எங்கே என கேட்டார். இங்கேதான் இருக்கிறது, யமுனையை சற்றே பாருங்கள் என காண்பித்தார் நித்யானந்தர். உண்மையில் அது கங்கையாகும். இரு பகவான்களும் நதியை நோக்கி நடந்தபோது அத்வைத ஆச்சாரி படகில் எதிர்ப்புறமாக வந்து கொண்டு இருப்பதைக் கண்டார். பகவான் சைத்தன்யர் சந்தேகமடைந்தார். அத்வைத ஆச்சாரியர் எப்படி இங்கு இருக்கிறார்? அவர் சாந்திப்பூரில் வசிக்கின்றவர் ஆயிற்றே. நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என நினைக்கிறேன். இது யமுனை கிடையாது, நான் விருந்தாவனத்தில் கிடையாது. அத்வைத ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்தார், எம்பெருமான் அவர்களே, தாங்கள் விருந்தாவனத்தை தங்களின் ஹிருதயத்தில் தாங்கியிருப்பதால் தாங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றீர்களோ அதுவே விருந்தாவனம் ஆகும் என்றார் அவர். இப்பொழுது நவதீபத்தில் இருந்து வந்து இருந்த அனைத்து பக்தர்களும் அத்வைத ஆச்சாரின் இல்லத்தில் குழுமியிருக்க மகாபிரபு அங்கே அழைத்து வரப்பட்டார். தங்களால் இனிமேல் அவரை அடிக்கடி காண முடியாது என்பதை அறிந்த அந்த பக்தர்கள் கௌரஹரியின் மற்றொரு தரிசனத்தை விரும்பினார்கள். சச்சி மாதாவும் வந்து இருந்தால் தலை சவரம் செய்யப்பட்ட நிலையில் நிமாயை காண்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தற்போது நிமாய் துறவரத்திற்கான உறுதி எடுத்து இருப்பதால் இனிமேல் அவளால் அவரது சௌகரியத்தை கவனித்து கொள்ள முடியாது. தாயின் கண்ணீரை கண்ட பகவான் அங்கேயே சில நாட்கள் தங்க ஒப்புக்கொண்டார். இதன் மூலம் அவளால் அவருக்கு தளிகை செய்ய முடிந்தது. அதன் பின்பு அத்வைத ஆச்சாரின் இல்லத்தில் சங்கீர்த்தன திருவிழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. பகல் வேளைகளில் பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசிக்கொண்டு இருப்பார்கள். இரவில் அவர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை என உச்சரிப்பார்கள் மற்றும் சச்சி மாதாவினால் தளிகை செய்யப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். 10 நாட்களுக்கு பின்பு பகவான் சைத்தன்யர் பறைசாற்றினார், நான் கிளம்ப வேண்டும். சந்நியாசி ஆகிய நான் நண்பர்கள் மற்றும் உறவினரின் சூழலில் வசிக்கக்கூடாது என்றார் அவர். சச்சி மாதா கேட்டுக்கொண்டால், அப்படியென்றால் தயவு செய்து பூரியில் தங்கவும். வங்காளத்தில் இருந்து மக்கள் அடிக்கடி பூரிக்கு செல்வார்கள், எனவே நீ அங்கே தங்கினால் நன்மை என்றாள் அவள். உன்னை பற்றிய செய்தியாவது அடிக்கடி எனக்கு கிடைக்கும் என்றாள் அவள். ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் நித்யானந்தர், ஜெகதானந்தர், முகுந்தர் மற்றும் கதாதர் உடன் பூரிக்கு கிளம்பினார். வழியெங்கும் பகவான் சைத்தன்யர் கிருஷ்ண பிரேமியில் மூழ்கிய நிலையில் ஹரி ஹரி என புனித திருநாமத்தை உச்சரித்தார். சில சமயங்களில் அவர் போதை உற்றவர் போன்று தள்ளாடியபடி மெதுவாக நடந்தார். சில சமயங்களில் சாலை ஒரு சிங்கத்தை போல் தாக்குவார் மற்றும் சில சமயங்களில் ஆனந்தமாக ஆடுவார், பாடுவார், புனித திருநாமங்களை கர்ச்சித்தார். சில சமயங்களில் அவர் திடீரென அழத் துவங்குவார். திவ்யமான பைத்தியக்காரத்தனத்தினால் எப்பொழுதாவது கௌரங்கர் தனது வேஷ்டியை உயர்த்தி கொண்டு ஊக்கத்துடன் குதிப்பார். சில சமயங்களில் அவரது உடலில்
தரையில் இருந்து உள்ளங்கால் வரை முடி கூச்சி எரியும். சில சமயங்களில் அவர் மெதுவாக அல்லது ஆழமாக சிரிப்பார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒருமுறை அவர் நதியில் நீராடச் சென்றபோது தனது சந்நியாச தண்டத்தை குச்சியை நித்யானந்தரிடம் அளித்தார். சைத்தன்ய மகாபுரு பரம புருஷ முழுமுதற் கடவுள் என உணர்ந்திருந்த நித்யானந்தர் அவர் வெறும் சடங்கிற்காக சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார் என்பதனாலும் வர்ண ஆசிரம தர்மத்தின் சமூகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பதனாலும் அவருக்கு தண்டம் தேவை கிடையாது என கருதி 3 துண்டுகளாக உடைத்து நதியில் எறிந்து விட்டார். குளியலை முடித்த பின்பு பகவான் சைத்தன்யர் நித்யானந்தரிடம் தனது தண்டத்தை கேட்டார். நித்யானந்தர் பதிலளித்தார், நீங்கள் பரவசத்தில் ஆடியபோது அதன் மீது விழுந்து விட்டதால் அது உடைந்து விட்டது. எனவே நான் அதனை வீசிவிட்டேன். நித்யானந்தர் தன்னை ஏமாற்றுகின்றார் என்பதை அறிந்து கொண்ட கௌரங்கர் கோபத்துடன் உறுதிமொழிந்தார். நான் உங்கள் அனைவரை விட்டுவிட்டு பூரிக்கு தனியாக செல்கின்றேன் என்றார் அவர். பூரியை அடைந்தவுடனே மகாபுரு ஜெகநாதரின் கோவிலுக்கு விரைந்தார். அவரது முழு பயணத்தின் போதும் அவரது தொடர்ந்த தியானம் பகவான் ஜெகநாதன் கிருஷ்ணன் மீது இருந்தன. எப்பொழுது எனக்கு ஜெகநாதன் தரிசனம் கிட்டும், எப்பொழுது நான் என் வாழ்வின் சுவாமி ஆகிய பகவான் கிருஷ்ணரை காண்பேன். கோவிலுக்குள் நுழைந்ததும் ஜெகநாதரை நோக்கி ஓடிய மகாபுரு பெரிய ஆனந்தத்தால் மூர்ச்சை அடைந்து விட்டார். தரையில் உணர்வற்று விழுந்த அவரை கண்டு சஞ்சலம் அடைந்த கோவில் காவலர் அவரை தாக்குவது போல் முன்னோக்கி சென்றார். அதிர்ஷ்டவசமாக ஒரிசா மன்னரான மகாராஜர் பிரதாப ருத்தரின் ஆலோசகரும் பூரியின் மிக பிரபலமான பண்டிதருமான சர்வ பௌம பட்டாச்சாரியர் அங்கு இருக்க நேர்ந்தது. அவர் அடையாளம் தெரியாத இந்த சந்நியாசியை எவரும் தவறாக நடத்துவதை தடுத்து விட்டார். சைத்தன்ய மகாபுரு இறந்திருக்கக்கூடும் என சர்வபௌமர் பயப்படும் அளவிற்கு அவர் மிக ஆழமாக பிரமிப்பு அடைந்து இருந்தார். சர்வபௌமர் அவரை தனது சொந்த இல்லத்திற்கு கவனமாக கொண்டு சென்றார். அங்கே அவர் இந்த துறவியின் சுவாசத்தை ஒரு சிறு பஞ்சை அவரது நாசியின் அடியில் வைத்து சோதித்தார். மெதுவாக அசைந்த பஞ்சு அவர் உயிருடன் இருப்பதை வெளிப்படுத்தின. சில மணி நேரங்களுக்கு பின்பு பூரியை வந்து அடைந்த நித்யானந்தரும் மற்ற பக்தர்களும் நேராக கோவிலுக்கு சென்றார்கள். அழகிய பொன்னிற மேனி உடைய சந்நியாசி அங்கு வந்ததை பற்றி மூர்ச்சையடைந்து பின்பு சர்வபௌம பட்டாச்சாரின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை பற்றி மக்கள் பேசிக்கொண்டு இருந்ததை அங்கே கேட்டார்கள். அந்த சமயம் ஒரு தூய பக்தரும் சர்வபௌம பட்டாச்சாரின் மைத்துனருமான கோபிநாத ஆச்சாரியர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் அனைவரும் இணைந்து பகவான் காண புறப்பட்டார்கள். சர்வபௌம பட்டாச்சாரின் இல்லத்தை அடைந்தபோது அவர்கள் அவரை கவலை உற்றி இருப்பதை கண்டார்கள். அவர் கூறினார், இந்த சந்நியாசி 6 மணி நேரமாக உணர்வற்று இருக்கின்றார். என்ன செய்ய வேண்டுமென பக்தர்களுக்கு சரியாக தெரியும். எனவே அவர்கள் சப்தமாக ஹரே கிருஷ்ணா என உச்சரிக்க சிறிது நேரத்தில் பகவான் கௌரங்கர் உணர்வு நிலைக்கு திரும்பிவிட்டார். பகவானின் உடலில் உயர்ந்த பிரேமியின் லட்சணங்கள் அனைத்தையும் கண்டு திகைப்படைந்த சர்வபௌமர் அவரது பின்னணியை அறிந்து கொள்ள விருப்பப்பட்டார். உண்மையில் சர்வபௌமர் நவதீபத்தின் ஒரு பகுதியில் இருந்து குடிபெயர்ந்தவர் என்பதால் கௌரங்கர் ஜெகநாத மிஸ்ராவின் மகன் என கோபிநாத ஆச்சாரியர் கூற கேட்டபோது மகிழ்ச்சியடைந்தார். எனினும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரை முழுமுதற் கடவுள் என தனது மைத்துனர் உறுதிப்படுத்திய போது அதனை சர்வபௌமர் மறுத்தார். இந்த கருத்தின் மீதான சில சாஸ்திர விவாதங்களுக்கு பின்னர் சர்வபௌமர் நம்ப கிடையாது. கோபிநாத ஆச்சாரியர் உறுதிப்படுத்தி கூறினார், பரமபுருஷர் முழுமுதற் கடவுள் தங்களது இல்லத்தில் இருக்கின்றார். ஆனால் உங்களால் அவரை அங்கீகரிக்க முடிய கிடையாது. இப்பொழுது சர்வபௌமர் வேதாந்த தத்துவத்தில் மிக கற்று அறிந்தவராக இருந்தார். ஒரு குடும்பஸ்தராக இருந்த போதிலும் அவர் சந்நியாசிகளுக்கு வேதாந்தத்தை கற்றுக் கொடுப்பது வழக்கம். பகவான் சைத்தன்யனின் பௌதிகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை உணர்ந்து கொள்ளாத சர்வபௌமர் இளமை உடனும் அழகுடனும் இருக்கும் சைத்தன்யரால் சந்நியாசத்தை தக்க வைத்து கொள்வது கடினம் என கருதி அவரை துறவில் நிலைபெறச் செய்வதற்காக
சங்கராச்சாரின் அருவவாத வேதாந்த தத்துவத்தை கற்றுக் கொடுக்க தீர்மானித்து விட்டார். 7 நாட்களுக்கு சங்கராச்சாரின் வேதாந்த தத்துவத்தை விவரித்த பின்பு சர்வபௌமர் கேட்டார், எனது அருமை ஐயா, நீங்கள் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டபோதிலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க கிடையாது. நான் கூறியவற்றை தாங்கள் புரிந்து கொண்டீர்களா இல்லையா எனக்கு தெரிய கிடையாது. நான் வேதாந்தத்தை புரிந்து கொண்டு விட்டேன் பதிலளித்த கௌரங்கர். ஆனால் தங்களின் விளக்கங்களே கிடையாது, அவை எந்த அறிவையும் உருவாக்க கிடையாது. சர்வபௌமர் திகைப்புற்றார். பகவான் கௌரங்கர் தொடர்ந்து கூறினார், விளக்க உரை என்பது செய்யுளின் அர்த்தத்தை விவரிக்க வேண்டுமே ஒழிய தங்களுடையதை போன்று வேறொரு கோட்பாட்டினை கொண்டு அர்த்தத்தினை மறைக்கக்கூடாது. வேதாந்தம் பரமபுருஷ முழுமுதற் கடவுளின் தலை சிறந்த தன்மையை தெளிவாக நிலைநாட்டுகின்றன. ஆனால் அதன் உண்மையான கருத்தை தங்களது பொய்யான விளக்கங்களை கொண்டு நீங்கள் மறைக்கின்றீர்கள். தனது காலத்தில் மிகச்சிறந்த அங்கீகரிக்கப்பட்ட வேதாந்தியாக புகழ்பெற்று இருந்த சர்வபௌமர் உயர்ந்த பூரண சத்தியத்தை நிராகர ரூபம், குணம் அல்லது திருநாமங்கள் இல்லாத என நிலைநாட்ட முயற்சித்து எண்ணில் அடங்காத வாதங்களை முன்வைத்தார். இப்பொழுது சைத்தன்ய மகாபுரு அவரது யூக கருத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக தகர்த்தெறிந்தார். இறுதியில் தோல்வியை ஒப்புக்கொண்ட சர்வபௌமர் பகவான் கௌரங்கர் முன்பு விழுந்து வணங்கினார். சர்வபௌமரின் மீது கருணை கொண்ட பகவான் 6 கரங்கள் உடன் கூடிய தனது தோற்றத்தை அவருக்கு காண்பித்தார். அந்த தோற்றத்தில் பகவான் 2 கரங்களில் ராமபிரானுடைய அம்பு மற்றும் வில்லை ஏந்தியபடியும், 2 கரங்களில் கிருஷ்ணருடைய புல்லாங்குழலை ஏந்தியபடியும், மேலும் 2 கரங்களில் தனது சொந்த சந்நியாச தண்டத்தையும் கமண்டலத்தையும் ஏந்தியபடி இருந்தார். தனக்கு காட்டப்பட்ட கருணையினால் பேரானந்தம் அடைந்த பட்டாச்சாரியர் தனது வரட்டு நியாய தொழிலை உதறிவிட்டு பகவான் சைத்தன்யர் முன்னணி சகாக்களில் ஒருவராகிவிட்டார். இப்பொழுது சந்நியாசம் எடுத்த பின்பு வீட்டை விட்டு வெளியேறிய கௌரங்கரின் மூத்த சகோதரர் ஆன விஸ்வரூபர் இதுவரை அறியப்படாமல் இருந்தார். அவரை தேடுவதாக காரணம் கூறி தென்னிந்தியா பயணத்திற்கான தனது விருப்பத்தை தெரிவித்தார் கௌரங்கர். எனினும் கௌரங்கர் தென்னிந்தியா செல்வதற்கான உண்மையான காரணம் அங்கு இருக்கும் ஒவ்வொருவரையும் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் களங்கமற்ற பக்தி பாதைக்கு மாற்றுவது ஆகும். நித்யானந்த பிரபுவினால் தலைமை தாங்கப்பட்ட பூரியை சார்ந்த சைத்தன்ய மகாபுரின் அனைத்து பக்தர்களும் பகவானுடன் இணைந்து செல்வதற்கு விருப்பம் தெரிவித்த போதிலும் அவர் தனியாக செல்வதை வலியுறுத்தினார். ஆனால் காலா கிருஷ்ணதாசர் என்ற ஒரு சேவகனையாவது கூட்டிச் செல்லுமாறு யாசித்ததில் பக்தர்கள் வெற்றி பெற்றார்கள். மேலும் அவர் சர்வபௌமரின் வேண்டுகோளின்படி பிரதாப ருத்ரின் ராஜ்யத்தின் தெற்கு விரிவங்கத்தின் ஆளுநராக இருந்த சிறந்த பக்தரான ராமானந்த ராயரை தனது பயணத்தின் போது சந்திக்க ஒப்புக்கொண்டார். அவர் சைத்தன்ய மகாபுருவின் வழியில் இருந்த கிராமங்களில் ஒன்றில் வாசுதேவர் என்ற பெயருடைய ஒரு பக்தர் வசித்து வந்தார். குஷ்ட ரோகத்தினால் அழுகி கொண்டு இருந்த அவரது உடலை புழுக்கள் உண்டு கொண்டு இருந்தன. ஆயினும் அவர் ஒரு உயர்ந்த பக்தராக இருந்த காரணத்தினால் அவரது அந்த சூழ்நிலையை முந்தைய பாவங்களின் விளைவுகள் என ஏற்றுக்கொண்டு இருந்தார். தனது உடலின் வலிகளை பொறுத்து கொண்டு ஹரே கிருஷ்ணா என பக்தியுடன் உச்சரிப்பதே தனது நிலையின் மிகச்சிறந்த தீர்வுக்கான வழி என்பதை உணர்ந்து இருந்தார். அவர் ஒரு புழு தனது உடலில் இருந்து கீழே விழுந்துவிட்டால் அந்த புழு அழிந்துவிடக்கூடுமோ என நினைப்பில் மீண்டும் அதனை தனது உடலில் போடும் அளவிற்கு வாசுதேவர் முழுமையாக தன்னை உணர்ந்த நிலையில் தான் ஒரு ஆன்மீக ஆத்மா என்றும் தனது உடலில் இருந்து வேறுபட்டவன் என புரிந்து கொண்டு இருந்தார். அவர் எப்படியோ சைத்தன்ய மகாபுருவை காண தவறிய வாசுதேவர் துக்கத்தினால் தரையில் உணர்வின்றி விழுந்தார். தனது பக்தனின் துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்காக சர்வசக்தி கொண்ட பகவான் உடனே திரும்பி வந்து அரவணைத்து கொண்டார். உடனே வாசுதேவர் குணமடைந்து அழகாக ஆகிவிட்டார். பின்பு வாசுதேவர் பிரார்த்தனை செய்தார், எம்பெருமானே, நான் தற்போது இந்த அருமையான ரூபத்தை கொண்டு விட்டேன். இதனால் நான் தற்பெருமை உடையவனாகவும் வாழ்வின் குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது என்பதை மறந்தவனாக ஆகிவிடாமல் இருக்க தங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். பகவான் சைத்தன்யர் அந்த வரங்களை அவருக்கு அளித்தார்.
தென் இந்தியாவின் பாதைகளை கடந்து செல்லும்போது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் பின்வருமாறு பாடினார். கிருஷ்ண 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 ஹே கிருஷ்ண 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 ஹே கிருஷ்ண 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 ரக்ஷமாம் கிருஷ்ண 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 பாகிமாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷமாம் கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாகிமாம். ஓ கிருஷ்ண பகவானே, தயவு செய்து என்னை ரட்சித்து பராமரிக்கவும். ரகுமன்னரின் வழிவந்த பகவான் ராமரை தயவு செய்து என்னை ரட்சிக்கவும். கிருஷ்ணா, கேசி அரக்கனை கொன்ற கேசவா, தயவு செய்து என்னை பராமரிக்கவும். பகவான் சைத்தன்ய பிரகாசமான தோற்றம் அவரை கண்ட அனைவரையும் அளவு கடந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மிகவும் கவரப்பட்ட ஒரு பிராமணர் உடனடியாக அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர விரும்பினார். இப்பொழுது அவர் பிரார்த்தனை செய்தார். எம்பெருமானே, நான் ஜட ரீதியிலான குடும்ப வாழ்வில் மூழ்கி இருக்கிறேன். தங்களுடன் பயணம் செய்ய அனுமதிப்பதன் மூலம் தயவு செய்து என்னை விடுவீங்கள். ஆனால் பகவான் சைத்தன்யர் பதிலளித்தார், இல்லை இல்லை, இங்கே தங்கியிருங்கள். ஹரே கிருஷ்ணா என உச்சரித்து மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்து அவர்களை பக்தர்கள் ஆக்குங்கள். எங்கெல்லாம் நீ செல்கின்றாயோ, எவரையெல்லாம் நீ சந்திக்கின்றாயோ அவர்களுக்கு கிருஷ்ணரை பற்றி உபதேசிக்கவும். இந்த முறையில் எனது ஆணையினால் குரு ஆகி இந்த நாட்டை விடுவிக்கவும். எனது உபதேசங்களை நீ பின்பற்றுவாய் என்றால் ஜடவாழ்வின் துன்பங்களினால் ஒருபோதும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். மேலும் இந்த இடத்திலே மீண்டும் என்னை சந்திப்பாய். வேறு விதமாக கூறினால் நீ ஒருபோதும் என்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டாய் என்றார் அவர். எங்கெல்லாம் மகாபிரபு சென்றாரோ அங்கெல்லாம் ஹரே கிருஷ்ணா என உச்சரிக்கும்படி மக்களை கேட்பார். கிருஷ்ண உணர்வினால் தூண்டப்பட்ட அந்த மக்கள் அதன் பின்பு மற்றொரு கிராமத்திற்கு சென்று மற்றவர்களை கிருஷ்ண உணர்வினால் தூண்டுவார். அவர்களோ மேலும் மேலும் பலரை கிருஷ்ண உணர்வினால் தூண்டுவார்கள். இவ்வாறாக ஹரே கிருஷ்ண உச்சாடனம் தென்னிந்தியா முழுவதும் பரவியது. கோதாவரி நதிக்கரையில் ராமானந்தராயரை சந்தித்த பகவான் அவருடன் சாஸ்திர ரீதியிலான ஆழ்ந்த கலந்து உரையாடலில் விரைவில் நுழைந்தார். எல்லாவற்றையும் அறிந்த எவரையும் சார்ந்திராத பகவானான மகாபிரபு ராமானந்தராயரை உள்நோக்கி ஊக்குவித்து பக்குவமான பதில்களை அளிக்கச் செய்யும் வகையில் கேள்விகளை கேட்க தீர்மானித்தார். முதல் கேள்வியான வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான வழி என்ன என்பதற்கு ராமானந்தராயர் பதிலளித்தார். வர்ண ஆசிரம முறைப்படி கடமைகளை செய்வதால் ஒவ்வொரு மனிதனும் வெற்றியை அடைய முடியும். இது வெளிப்புறமானது. தயவு செய்து இதைவிட ஆழமாக கூறும் என கூறி அதனை மகாபிரபு நிராகரித்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ராமானந்தராயர் படிப்படியாக உயர்ந்த முறைகளை விளக்கினார். பலனில் பற்றுக்கொள்ளாமல் கடமைகளை செய்வதை அறிவுறுத்தினார். ஆனால் கௌரங்கர் அதை நிராகரித்தார். அடுத்ததாக வர்ணாசிரம முறையிலான ஒருவனது கடமைகளை துறப்பதை ஆதரித்து பேசினார். பகவான் சைத்தன்யர் அதனை நிராகரித்தார். அதன் பின்பு ராமானந்தர் ஞானத்தை வளர்க்கும் பாதையை முன்மொழிந்தார். ஆனால் மகாபிரபு அதை கூட நிராகரித்தார். பின்பு புலன் திருப்திக்கான அல்லது அனுபவ ஞானத்திற்கான விருப்பங்களில் இருந்து விடுபட்டு பகவான் கிருஷ்ணருக்கு தூய பக்தி செய்வதன் மூலம் ஒருவன் வெற்றியை அடைய முடியும் என ராமானந்தராயர் கூறினார். அவர் அதனை தகுந்த பதிலென ஒப்புக்கொண்ட போதிலும் பகவான் சைத்தன்யர் கேட்டார், ஆனால் தயவு செய்து இன்னும் அதிகமாக எனக்கு கூறவும். பல இரவின் தொடர்ச்சியில் ராமானந்தராயர் கிருஷ்ண உணர்வின் முன்னேற்ற நிலைகளை விளக்கியபடி ராதாகிருஷ்ணன் அந்தரங்க லீலைகள் மற்றும் உணர்வுகளை பற்றிய கருத்து வரை தொடர்ந்தார். பின்பு பகவான் சைத்தன்யர் தனது உண்மையான ராதாகிருஷ்ண ரூபத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். பகவான் சைத்தன்யரும் ராமானந்தரும் பரஸ்பர தொடர்பில் கிருஷ்ணரை விவாதிப்பதன் ஆனந்தத்தை அனுபவித்தார்கள். ராமானந்தர் கேட்டுக்கொண்டார், தயவு செய்து இங்கே வெகு நாட்கள் தங்கவும், அதன் மூலம் நான் நிறைய உரையாட முடியும். மகாபிரபு அதற்கு பதிலளித்தார், நாம் இந்த விவாத விஷயங்களை சில நாட்களுக்கு மட்டுமில்லாமல் மீதம் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் இணைந்து அனுபவிக்க விரும்புகிறேன். ஆனால் முதலில் எனக்கு தென்னிந்தியாவில் சில பிரச்சார கடமைகள் இருக்கின்றன.
சற்று காலத்திற்கு பின்பு நான் பூரிக்கு திரும்பி விடுவேன். இந்த இடைவெளியில் தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து தயவு செய்து விடுவித்து கொண்டு பூரிக்கு செல்வீராக. அங்கு நாம் இணைந்து வாழலாம் என்றார் அவர். பின்பு சைத்தன்ய மகாபுரு அகோபிலம், திருப்பதி, ஸ்ரீசைலம், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மற்றும் பல இடங்களுக்கு மகாபுரு யாத்திரை தொடர்ந்தார். அவர் விஷ்ணு கோவில்களை மட்டுமில்லாமல் தேவர்களின் கோவில்களை தரிசனம் செய்தார். தேவர்களை சுதந்திரமான கடவுள் என பார்க்காமல் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தலை சிறந்த பக்தர்கள் என கண்டுகொண்டார். அந்த அடிப்படையில் தேவர்களை வழிபடுவது உபயோகம் உடையதாகும். அவர் புனித நதிகளில் நீராடினார். மேலும் கிருஷ்ண உணர்வை கிராமமாக பிரச்சாரம் செய்தார். ஒவ்வொரு இரவும் அவர் ஒரு கோவிலில் தங்கியிருந்து அங்குள்ள பண்டிதர்களுக்கு பாகவத தத்துவத்தை அளிப்பார். அவர் பொதுமக்களை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்ய தூண்டுவார். அவர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.